SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைகள். எழுத்தாளர் கைது, போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம். செல்ஃபி மோகத்தால் தாய்க்கும் மகளுக்கும் நேர்ந்த கதி. தமிழர் பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி, சிக்கிய 3 பெண்கள். தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட 5 கைது. நரேந்திர மோடிக்கு குவைத்தில் வழங்கப்பட்ட உயரிய விருது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவிடம் கோரிக்கை விடுவித்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கைகள் மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்த வேண்டிய முக்கியத்துவமான இந்நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல், லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகிய இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாக ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எழுத்தாளர் கசுன் மகேந்திர ஹினட்டி கலவை அத்துருக்கிய போலீசார் கைது செய்தமை தொடர்பில் உப போலீஸ் பரிசோதகர் உட்பட 3 மிரிகான தலைமையக போலீஸ் நிலையத்தில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் 2 போலீஸ் கான்ஸ்டபிளுமே தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தக சட்டத்திரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். மறைந்த ஜெக்சன் ஆண்டனியின் மருமகனான கசுன் மகேந்திர ஹினட்டி போலீஸ் தலைமையகத்தின் மேற்கொண்ட முறைப்பாட்டு தொடர்பில் கொழும்பு தெற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டன. தம்மை போலீஸ் அதிகாரிகள் வீதியில் வைத்து பலவந்தமாக கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று துன்புறுத்தியதாக கசுன் மகேந்திர கிணட்டிக்கல தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ரயில் நிலையத்துக்கு அருகில் செல்ஃபி எடுக்க சென்ற தாயும் மகளும் ரயிலில் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள். இரத்தினபுரியிலிருந்து அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற போட்டியொன்றை காண வந்த தாயும் மகளுமே இந்த அசம்பாவிதத்துக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். 18 வயதுடைய மகளும் 37 வயதுடைய தாயுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த போது காங்கேசு துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடகதி ரயிலில் அவர்கள் மோதுண்டார்கள். செல்ஃபி எடுக்கும் போது அவர்களுடன் மற்றொரு இளைஞரும் அங்கு வந்திருந்த போதும் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மாவட்ட மது ஒழிப்பு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதனையடுத்து தேக்கவத்த பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 20 தொடக்கம் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு அவர்கள் சுகந்திரபுரம், குளுமாட்டு சந்தி, கல்மடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் பிரதேசத்தில் போலீஸ் விசேட அடிப்படையிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 22, 25, 37, 46 மற்றும் 53 வயதுடைய வவுனியா, பல்லாங்குடம் மற்றும் வியாங்குட பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீது அகழ்வு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். அரசு முறை பயணமாக குவைத் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் ஹஃபீர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதானது இதற்கு முன்பாக பில் கிளிண்டர், ஜோர்ஜ் புஷ், சார்லஸ் ஆகிய தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக குவைத் சென்றுள்ள நிலையில் அவருக்கு நாட்டின் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பிக் தொழிலாளர்கள் முகாமிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள இந்திய தொழிலாளர்களை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். மேலும் குவைத்தின் ஷாக் சாத் அல் அப்துல்லா விளையாட்டு உள்ளரங்கில் ஷலா மோடி என்ற தலைப்பில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைகள். எழுத்தாளர் கைது, போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம். செல்ஃபி மோகத்தால் தாய்க்கும் மகளுக்கும் நேர்ந்த கதி. தமிழர் பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி, சிக்கிய 3 பெண்கள். தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட 5 கைது. நரேந்திர மோடிக்கு குவைத்தில் வழங்கப்பட்ட உயரிய விருது.